வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு சமகாலத்தின் மூலமாக இன்றைக்கும் சந்திக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் உரையாடப் போகின்ற விடயங்கள் வரலாற்றில் முதன்முறையாக நாட்டில் நடந்த மிக பாரிய மோசடி, 4 தனியார் வங்கி முகாமையாளர்களுக்கு விளக்கமறியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சர்ச்சையை கிளப்பிய கஞ்சிப்பாணி இம்ரானின் கைது விவகாரம், பாதுகாப்பு பிரதியமைச்சர் வெளிப்படுத்த இருக்கின்ற அறிவிப்பு. பதவியில் இருந்து விலகினால் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவிற்கு காத்திருக்கின்ற ஆபத்து, யாராலும் காப்பாற்ற முடியாமல் போகலாம் என்கிற கருத்து. குறித்த இந்த கருத்தியல்கள் தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் உரையாடல்களை நிகழ்த்தப் போகிறோம். ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம் யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள், வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு. நாட்டுக்குள்ளே எந்தவிதமான பொருட்களையும் இறக்குமதி செய்யாமல் சுமார் $1 பில்லியன் அமெரிக்க டாலர் பணம் நாட்டிலே இருந்து வெளியே சட்டவிரோதமாக அனுப்பப்பட்டிருக்கிறது. உண்டியல் முறை மூலம் அனுப்பப்பட்ட இந்த பண பரிமாற்றம் தொடர்பிலே 4 தனியார் வங்கியினுடைய முகாமையாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்று மாலை இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது. குறித்த அந்த வங்கிக்குள்ளே வைத்து அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது, இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றிருப்பது நாட்டிலே இதுவே முதன்முறை என்று சொல்லி காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் இதுதான். அதாவது கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திலே நேற்று அந்த 4 சந்தேக நபர்களும் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். நீதவானுடைய உத்தரவிற்கு அமைவாக வருகின்ற ஆவணி, அதாவது 20ஆம் தேதி வரைக்கும் இவர்களுக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய விசாரணைகளின் பிரகாரம் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஜெஃப்ரி முகமட் என்று அழைக்கப்படுகிற குறித்த அந்த சந்தேக நபர் என்ன செய்திருக்கிறார் என்றால், போலியான நிறுவனங்களை நிறுவி நாட்டுக்குள்ளே எந்தவிதமான பொருட்களையும் இறக்குமதி செய்யாமல் அந்த நிறுவனங்களை பயன்படுத்தி வங்கி கணக்குகளை ஆரம்பித்து நாட்டிலிருந்து பெருந்தொகை பணத்தை வெளியே அனுப்பியிருக்கிறார். இதற்கு குறித்த வங்கியினுடைய அந்த 4 முகாமையாளர்களும் உதவியிருக்கிறார்கள். அந்த முகாமையாளர்களுக்கு லஞ்சமாக பணம் வழங்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக சுமார் 30,000, 50,000, 1 லட்சம் வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கிழமையும் வழங்கப்பட்டிருக்கிறது. கிழமையினுடைய பிரதி வெள்ளிக்கிழமைகள் தோறும் இந்த சந்திப்புகளும் இடம்பெற்றிருக்கின்றன என்று சொல்லி மேலதிகமான விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. இந்த கைது செய்யப்பட்டிருக்கின்ற 4 தனியார் வங்கியினுடைய முகாமையாளர்களில் ஒருவருக்கு ஒரு தவணையிலே சுமார் 10 லட்சம் ரூபாய்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த குறித்த ஜெஃப்ரி முகமட் என்று அழைக்கப்படுகிற சந்தேக நபரினார். இவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் 36 நிறுவனங்களை உருவாக்கியிருக்கிறார். அந்த நிறுவனங்களுடைய பெயர்களிலே வங்கி கணக்குகளை திறப்பதற்காகத்தான் இந்த குறித்த வங்கிகளை அவர் நாடியிருக்கிறார். அவ்வாறு அந்த வங்கியிலே வங்கி கணக்கு, நிறுவனத்துடைய பெயரிலே வங்கி கணக்கு ஒன்று ஆரம்பிக்கப்படுகிற போது அந்த குறித்த நிறுவனம் முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா, அதனுடைய வரவுகள் எவ்வாறு இருக்கின்றன, செலவுகள் எவ்வாறு இருக்கின்றன போன்ற அந்த நடைமுறை விடயங்கள் மிக நுணுக்கமாக வங்கி முகாமையாளரால் ஆராயப்பட வேண்டும். அந்த நம்பகத்தன்மை உறுதிப்படுத்தப்பட்ட பிற்பாடுதான் வங்கி கணக்கு ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த குறித்த வங்கியினுடைய முகாமையாளர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், குற்ற பின்னணியை அடிப்படையாக கொண்டு, குற்றம் நிகழ்த்துவதை அடிப்படையாக கொண்டு இந்த வங்கி கணக்குகளை ஆரம்பித்து கொடுத்திருக்கிறார்கள் என்பது விசாரணைகளிலே தெரிய வந்திருக்கிறது. ஆகவே மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிற போது இன்னும் பல தகவல்கள் வெளிப்படும் என்று சொல்லி அறிய முடிகிறது. மிக முக்கியமாக எந்த விதமான பொருட்களும் இறக்குமதி செய்யப்படும், நாட்டுக்குள்ளே இறக்குமதி செய்யப்படாமல் நாட்டினுடைய பணம் வெளியிலே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது உண்டியல் முறை மூலமாக. இது மிகப்பெரிய நிதி மோசடி என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. இந்த பின்னணியிலே பொருட்களை இறக்குமதி செய்யாமல்
இவ்வாறான மோசடி செயற்பாடுகளின் மூலமாக நாட்டிலே இருந்து வெளியேறிய பணத்திலே சுமார் 6.5 மில்லியன் ரூபாய் பணம் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுடைய கைகளுக்கு சென்றிருப்பதாகவும் அறிய முடிகிறது. ஆகவே இவை தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடக்கூடிய விடயமாக இருக்கிறது. நாட்டினுடைய அண்மைய இந்த சூழ்நிலைகள் என்பது ஒரு பயங்கரமான சூழ்நிலையாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. யாரை நம்புவது, யாரை சந்தேக கண்களோடு பார்ப்பது என்றெல்லாம் சாமானிய மக்கள் சிந்திக்கின்ற அளவிலே அதிகாரிகளுடைய செயற்பாடுகளும் இன்றைக்கு மாற்றமடைந்திருக்கின்றன என்பதுதான் வேதனையான விடயம். சரி, இதே நேரத்திலே போதைப்பொருள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களோடு தொடர்படுகின்ற பலரும் கைது செய்யப்பட்டு நாட்டிற்குள்ளே அழைத்து வரப்படுகின்ற சம்பவங்கள் அண்மை நாட்களிலே பதிவாகி இருக்கின்றன. இந்த சந்தேக நபர்களில் ஒருவரான, அதாவது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களில் ஒருவரான, அந்த நபர்களில் ஒருவரான கஞ்சிப்பாணி இம்ரான் என்று அழைக்கப்படுகிற முகமது நஜீம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இத்தாலியிலே. அதாவது கடந்த 16ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். சில தினங்களிலே அவர் நாட்டிற்கு அழைத்து வரப்படுவார் என்று சொல்லி ஊடகங்களிலே செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. அதற்கு மேலதிகமாக சற்றும் மேலே சென்று ராஜபக்சர்களோடு இவரை தொடர்படுத்தி ராஜபக்சர்கள் பயத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அடுத்தடுத்த செயற்பாடுகள் என்னவாக போகின்றன என்றெல்லாம் ஊடகங்கள் செய்திகளை பரபரப்பாக வெளிப்படுத்தி இருந்தன. இந்த பின்னணியிலே ஒரு குறித்த ஊடகம் ஒன்று பாதுகாப்பு பிரதி அமைச்சரை தொடர்பு கொண்டு வினவிய போது பிரதி அமைச்சர் அருண் ஜாயசேகர் ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். தன்னை மேற்கோள் காட்டி கஞ்சிப்பாணி இம்ரான் இத்தாலியிலே கைது செய்யப்பட்டார் என்று வெளிப்படுத்தப்பட்ட செய்தி முற்றிலும் தவறானது. அவரை கைது செய்வதற்கான செயற்பாடுகளிலே அரசு ஈடுபட்டு இருக்கிறதை தவிர இன்னும் கைது செய்யப்படவில்லை என்று சொல்லி அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். அதே நேரத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி நாடு கடத்தப்பட்ட கஞ்சிப்பாணி இம்ரான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய அந்த விசாரணைகளின் பின்னர், அதாவது கடந்த 2015ஆம் ஆண்டு மார்ச் 28ஆம் தேதி போலி கடவுச்சீட்டிலே துபாய்க்கு சென்றிருந்தார். பின்னர் 2015 துபாயிலே அவர் என்ன செய்திருக்கிறார், அங்கே சென்று 2016ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி வதிவிட வீசாவை அங்கே பெற்றிருக்கிறார். இந்த நிலையிலே 27 சம்பவங்கள் குறித்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட கஞ்சிப்பாணி இம்ரான் 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி அன்று அனைத்து வழக்குகளிலும் கொள்ளும் மேலதிக நீதவானால் புனேயிலே விடுவிக்கப்பட்டார். ஆனால் கஞ்சிப்பாணி இம்ரான் என்ன செய்திருக்கிறார் என்றால், புனேயிலே விடுவிக்கப்பட்ட போதும் இந்த நாட்டிலே இருந்து சட்ட வழக்குகளை எதிர்கொள்ளாமல் படகு மூலமாக இந்தியாவிற்கு தப்பிச் சென்றிருக்கிறார். இந்தியாவிற்கு தப்பிச் சென்று அங்கிருந்து ஐரோப்பிய நாடொன்றுக்கு சென்று அங்கே மறைந்து வாழ்ந்து வருவதான கருத்துக்களை பிரதி பாதுகாப்பு அமைச்சர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே வடக்கிலே இருந்து, மிக முக்கியமாக நாட்டிலே இருந்து இந்தியாவிற்கு தப்பிச் செல்வதற்கான மிக பிரதானமான வாயிலாக வடக்கு மாகாணம் மாறியிருக்கிறது என்பது வேதனைக்குரிய விடயம். நாங்கள் கனிமுள்ள சஞ்சீவனுடைய படுகொலை தொடர்பாக கடந்த ஆண்டிலே நாங்கள் அதிகமாக உரையாடுகிற போது செவ்வந்தி தப்பிச் சென்ற மார்க்கமும் எங்களுக்கு தெரியும். வடக்கிலே இருந்துதான் அவர் தப்பிச் சென்றிருந்தார். இவ்வாறு இருக்கிற போது கஞ்சிப்பாணி இம்ரான் எவ்வாறு இந்தியாவிற்கு படகு மூலமாக தப்பிச் சென்றார் என்கிற கேள்விக்கு விடை குழந்தைகளும் உய்த்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்வாறானால் இந்த வடபகுதியிலே பாதுகாப்பு நிலைமையிலே இருக்கிறது என்றால், யுத்த காலங்களிலே கடல் வெளிய தடை சட்டம், பாதுகாப்பு கெடுபிடிகள் என்றெல்லாம் நிகழ்த்தியதன் அந்த விளைவுதான் இன்றைக்கு நாங்கள் புதைகுழிகளை கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நிலைமைகள் சுமூகமாக இருக்கிறது என்று சொல்லி அரசு சொல்லிக்கொண்டு இருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே கடற்படையினுடைய பாதுகாப்பு கடலிலே எவ்வாறு இருக்கிறது, கரையோரத்திலே எவ்வாறு இருக்கிறது, நாட்டுக்குள்ளே வடக்கிலே அதிகமான இராணுவம் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் என்ன பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுகிறார்கள், அப்படியானால் எவ்வாறு இந்த குற்ற கும்பல்களுடைய அந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களுடைய நபர்கள், சந்தக நபர்கள் எல்லாம் எப்படி தப்பிச் செல்லுகிறார்கள்? இந்த கேள்விக்கு விடையை அவர்கள்தான் தேட வேண்டி இருக்கிறது. இதே நேரத்திலே இன்டர்போல் பிடியாணையின் கீழே ஓமானிலே கைது செய்யப்பட்ட, அதாவது கணேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கினுடைய சந்தேக நபரான ஒருவர் இன்று காலை மிகுந்த பாதுகாப்போடு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அவருடைய பெயர் கங்கனகமை திமுத்து சதுரங்க பெரேரா என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. 38 வயதுடைய அவர் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இவரிடம் மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகளிலே இன்னும் பல விடயங்கள் வெளிப்படுத்தப்படும் என்று சொல்லி அறிய முடிகிறது. இவர் 2025ஆம் ஆண்டு போலி கடவுச்சீட்டு ஒன்றை பயன்படுத்தி ஓமானுக்கு தப்பிச் சென்றிருந்தார். ஆனால்
கைது செய்யப்பட்டு இன்றைக்கு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். ஆகவே இவர் நாட்டிலே நிகழ்த்தி இருக்கின்ற குற்றச்செயல்கள் தொடர்பாக மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று சொல்லியும் அறிய முடிகிறது. இதே நேரத்திலே இந்த குற்ற கும்பல்களை கைது செய்வது, பரபரப்பாக நாட்டிற்குள்ளே போதைப் பொருள் கடத்தல்களில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்படுவது, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் இடம்பெறுவது என்றெல்லாம் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி அரசினுடைய செயற்பாடுகள் நாட்டிற்குள்ளே பரபரப்பாக இருக்கிறது. இந்த விடயங்களை சர்வதேச பரப்பும் ஒரு கண்காணிப்போடு அவதானித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டிற்குள்ளே உள்நாட்டு நீதி பொறிமுறை என்பது பலமாக தொடங்கி இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி அவர்கள் மத்தியில் எழுப்பப்படுகிறது. இந்த பின்னணியில் தான் அனுரகுமார் திசாநாயக்க பதவியிலே இருந்து விலகிய பின்னர் அவர் மீது வழக்கு தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியினுடைய தலைவர் உதய கம்பன்பில தெரிவித்திருக்கிறார். அதாவது நேற்றைய தினம் ஊடகவியலாளர்களை சந்தித்த அவர் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்துகிற போது நீதித்துறையை அவமதித்த கருத்துக்களை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் வெளியிட்டு வருகிறாராம். ஆகவே அவர் பதவியில் இருந்து விலகினால் நீதித்துறை சும்மா இருக்காது, ஆகவே கடவுள்தான் இவரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் குறைப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் தாங்கள் மிக கவனமாக கருத்துக்களை வெளிப்படுத்திய போதும் கூட தங்களை நீதித்துறை விசாரணைகளுக்கு உட்படுத்தி இருக்குதான். இந்த பின்னணியிலே எதிர்காலத்திலே அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் வேண்டி வரலாம் என்று சொல்லியும் உதய கம்பன்பில கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதே நேரத்திலே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதாவது மக்களுடைய அனுதாபத்தை பெறுவதற்காகத்தான் தன்னுடைய பதவி விலகல் தொடர்பான அந்த அறிவிப்புகளை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் தெரிவித்திருக்கிறார். SM மரிக்கார் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதாவது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் நாட்டு மக்களை வறுமைக்குள்ளே தள்ளி இருக்கிறதா. அது மட்டுமன்றி தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்ததன் மூலமாக 14,000 மில்லியன் ரூபாய் இழப்பை அது சந்தித்திருக்கிறது. அது மட்டுமன்றி சட்டவிரோதமான முறையிலே 300 கொள்கலன்களை நாட்டிற்குள்ளே கொண்டு வந்ததோடு திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை தவறாக பயன்படுத்தி இருக்கிறது. ஆகவே இவை எல்லாவற்றிலும் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் மக்களுடைய அனுதாபத்தை பெற்றுக் கொள்வதற்குமாகத்தான் ஜனாதிபதி இவ்வாறான ஒரு பதவி விலகல் அறிவிப்பை வெளிப்படுத்தினார் என்கிற ஒரு பாணியிலே தன்னுடைய கருத்துக்களை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதனை ஊடகங்கள் ஒரு நகைச்சுவையாக கையாளுகின்றன. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய பதவி விலகல் அறிவிப்பை அதற்கான காரணங்களை கண்டுபிடித்த எதிர்க்கட்சி என்று சொல்லி ஊடகங்கள் தலைப்பிட்டிருக்கின்ற அந்த தலைப்புகளையும் அவதானிக்க முடிகிறது. இதே நேரத்திலே பொதுஜன பெரமுன இன்றைக்கும் ஆளுங்கட்சியின் மீது குற்ற பத்திரிகைகளை சமர்ப்பிக்கின்ற அல்லது சொல்லுகின்ற ஒரு கட்சியாகத்தான் இன்றைக்கு மாறியிருக்கிறது. இலங்கையினுடைய அடுத்த ஜனாதிபதி சிறையிலே இருந்து தெரிவாகலாம் என்று சொல்லி அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த பின்னணியிலே மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டபாய ராஜபக்ஷ இவர்கள் எல்லாமே இதற்கு நிறையில இருக்கிறார்கள் என்கிற ஒரு கருத்து வெளிப்படுத்தப்படுகிறது. பொதுஜன பெரமுன கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தான் அடுத்த ஜனாதிபதியாக வருவார் என்கிற அந்த நம்பிக்கை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் பொதுஜன பெரமுன இன்றைக்கும் தன்னுடைய கட்சி உறுப்பினர்கள் சார்ந்த அந்த கருத்துக்களை பொது வழியிலே விதைத்து கொண்டு வருவது உண்மையாக இருக்கிறது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பண்டார் தான் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் இந்த அரசு அதாவது ராஜபக்சர்களை தண்டிப்பதைத்தான் நோக்கமாக கொண்டிருக்கிறது. ராஜபக்சர்களை சிறைக்குள்ளே தள்ளுவதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அவ்வாறு இவர்களை நீங்கள் சிறைக்குள்ளே அனுப்புவதற்கு முயற்சித்தாலும் கூட அங்கிருந்து நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார், மக்கள் அவரை தெரிவு செய்வார்கள் என்கிற அந்த கருத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இருந்த போதிலும் தங்களுக்கு எஞ்சியிருக்கின்ற ஒரே ஒரு நம்பிக்கை என்பது நீதித்துறையாகத்தான் இருக்கிறது. இன்னமும் நீதித்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, அதை நம்பித்தான் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி அவர் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த பின்னணியிலே நான் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தேன். அதாவது உள்நாட்டிற்குள்ளே நீதி பொறிமுறை என்பது சிறப்பாக இயங்குகிறது என்கிற ஒரு தோற்றம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கிறார்கள் இந்த அரசியல் தளத்தை உற்று அவதானித்தவர்கள். இது தமிழ் மக்களுக்கு எத்தகைய தீங்குகளை கொடுக்க போகிறது என்பது தொடர்பிலே தமிழ் பேசுகின்ற மக்களுடைய தமிழ் கட்சிகள் வெளிப்போடு இருக்கிறார்களா என்கிற கேள்விதான் இந்த இடத்திலே தொக்கு நிற்கின்ற கேள்வியாக இருக்கிறது. இவை தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளிலே பார்க்கலாம் என்கிற அந்த நம்பிக்கையோடு
சந்திக்கலாம் மற்றும் ஒரு சமகாலத்தோடு. ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம். யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு.